ஓம் ஸ்ரீ மயூரநாதரே போற்றி போற்றி. சிவமாகிய சிந்தனைக்குள் ஒளியாகவும் ஓசையாகவும் இயக்கமாகவும் இயக்கம் மற்றும் மறைபொருளாகவும் விளங்கு ஒளியாகவும் எழுச்சியுடனும் எழிலாகவும் அமையப்பெற்ற ஈசனின் சக்தி நிலைகளை மானுட குலம் உணர வேண்டும். ஸ்ரீ மயூரநாதரே என்றே எமை போற்றி துதிக்கும் அன்பு ஜீவனே, காரணமாய் உமை அழைத்து காரிய சித்திகளை யாம் ஏற்றுள்ளோம். எதனை எது மறைத்தால் எது எவ்விதம் விழித்தெழும் என்ற சிந்தனையை ஆழமாய் ஏற்பாயாக. எதனையும் கண்ணுறும் விழிகள் அதனை அதன்கால் ஏற்பது ஏற்புடைமை அன்று. அதன் நிழற்பொருள் யாதென்றே உணர்ந்து ஏற்க கடவது. மனிதர்களின் புற விழிகள் உணர்த்துவது ஒரு பொருள் எனில் அக விழி உணர்த்துவதோ பல பொருளாகும். எந்த ஒரு மாற்று சிந்தனையும் இன்றி ஐம்புலன்களின் மூலம் மனிதர்கள் ஏற்பவற்றை அவ்விதமே ஏற்பதே மறைப்பு அல்லது மாயை என்றே அறியப்படுகின்றது. மனிதர்கள் ஐம்புலன்களின் மூலம் ஏற்பவை யாவுமே மாயை என்றே உணர வேண்டும். அனைத்தும் மறைக்கப்பட்ட நிலையோ எனில் எது எதனை மறைக்கின்றது? ஆழமாய் சிந்தியுங்கள். ஒரு மனிதனின் நிழல் என்பது மனித உருவை மறைக்க இயலுமா? இயலும் என்றே கருதுகின்றனர் மனிதர்கள். மனிதனே தன்னைத்தானே மறைத்து கொள்வது அறியாமையின் உச்சமாகும். ஆன்மாவே மானுட ஸ்வரூபம் எனில் உயிராகிய சக்தியே நிழல் ஸ்வரூபமாகும். நிழலை பார்த்து வியக்கும் மனிதன் ஆழமான சிந்தனை மேற்கொண்டால் உருவை கண்டு முழுமை அடைந்திடுவர். உருவம் உருவாக்கும் உருவே நிழல் எனில் அருவம் உருவாக்கும் அருவே இறையாகும். ஒரு மனிதனின் நிழல் உருவினை கொண்டு எதனையும் அறிய இயலாது. இது ஒரு மானுடனின் உடல் அமைப்பு என்பது மாத்திரமே நிழலை கண்டு அறியப்பட இயலும் எனில் ஒரு மானுட அருவமான நிழல் உருவினை கண்டு நிற்கும் யாவரும் அதன் அழகில் மயங்கி நின்று விடுவதே பெரும் மாயையாகும். ஏனெனில் இது ஓர் நிழல் உருவம் என்பதனை முதலில் உணர வேண்டும். பின்னரே நிழலின் மூலாதாரம் என்கின்ற மூலப்பொருளான மெய்ப்பொருளினை உணர வேண்டும். ஆன்மாவே நித்திய ஸ்வரூபம் எனில் ஆன்மாவின் நிழலே உயிர் எனும் சக்தி இயக்கமாகும். அன்பு நிறைந்த மனிதர்கள் நிழலாகிய மாயையில் சிக்குறுவது என்பதும் இயற்கை சார்ந்த நிகழ்வே. எனினும் நிழல் எனும் தத்துவம் உணர்ந்த பிறகும் மூலமான ரூபத்தை கண்டறிய முற்படாது நிலைப்பது நன்றன்று. யாம் உரைப்பதன் பொருள் உணரக் கடவது. ஒரு மனிதனே ஆன்மஸ்வரூபமாகிய இறைவனின் ஒரு துளி எனில் அவனது நிழலே உயிராகிய சக்தியின் இயக்கம். சூரிய ஒளியே பரமாத்மா எனும்
மூலஸ்வரூபம். சூரிய ஒளியின் முன் ஒரு மனிதன் நிற்பானே ஆயின் அவனது நிழல் ரூபமும் வெளிப்படும். எனினும் மானுட ரூபத்தின் நிழல் ரூபம் என்பது சூரியனின் பயணத்திற்கு ஏற்ப மாறுபடும். கிழக்கில் சூரியன் உதித்தால் நீண்ட நிழல் உருவம் என்பது மேற்கில் உதிக்கும் சூரியன் உச்சம் சென்றால் நிழல் உன்னுள் ஒடுங்கும். மேற்கில் மறையும் சூரியனோ கிழக்கினில் நிழல் உருவினை உருவாக்கும். பல தருணங்களில் மேக கூட்டங்கள் உட்புகுந்தால் நிழல் உருவம் காணாமல் போகும். இரவினிலோ நிழல் என்பது உருவாகாது. எனில் அறிவது யாது? மாயை என்பதே நிழல் உருவமாகும். எத்தருணத்திலும் அவை மாற்றம் அடைந்த வண்ணமே இருக்கும். ஆன்மா உருவாக்கும் நிழலே உயிர் அணு. பரமாத்மாவே சூரிய ஒளி. மானுட உருவே ஆன்மாவாகும். இதன் தாத்பரியம் உணர்ந்தால் சத்தியம் விளங்கும். அசையா தன்மை கொண்ட ஆன்மா பரமாத்மாவின் ஒளிக்கு ஏற்ப விரிந்தும் ஒடுங்கியும் காட்சி அளிக்கின்றது. மானுட ரூபமாகிய உடல் என்பது உயிரினால் ஆட்கொள்ளப்பட்டு இயங்குகின்றது. எனில் உயிரும் உடலும் இணைந்த கலவையே நிழல் ரூபமாகும். மாயை என்பதே உயிரின் இயக்கம். உயிரினை சார்ந்த உடலின் இயக்கம். நிழலாக இயங்குவது எது, மூலமானது எது என்ற சிந்தனையை ஏற்காத மனிதர்கள் உடலிற்கும் அதன் இயக்கும் சக்தியான உயிருக்கும் முக்கியத்துவம் அளித்து அலங்கரித்து ஆராதித்து மகிழ்கின்றனர். எனினும் மாற்றமுறும் நிழல் உருவினை போன்று உடலும் வளர்ந்து தேய்ந்து மறைகின்றது. மனிதர்கள் நிழல் உருவம் எங்கிருந்து உதிக்கின்றது என்பதனை உணர்ந்து மூலமாகிய அதனை ஆராதிக்க அறிந்து கொண்டால் ஞானம் பிறக்கும், விடுதலையும் கிட்டும். அன்பு நிறைந்த ஆன்மாவே, உயிர் எனும் நிழல் இயக்கம் எங்கிருந்து உதிக்கின்றது என்பதனை காட்டியே அருள்வாயாக. எனது ஆன்மாவே, நீயே மூலம் என்பதனை மனிதர்களுக்கு அறிவுறுத்துவாயாக என்றே வேண்டி நின்றிடுங்கள். மறைபொருளாய் விளங்கும் மயூரேசராகிய யாம் இத்தருணத்தில் மாயத்திரைகளை நீக்கியே அருள்கின்றோம். நிழலினை தீர்க்கமாய் பின்பற்றி எங்கிருந்து உதிக்கின்றது என்பதனை ஆராய்ந்தே அறியுங்கள். யாமே மறை திரைகளை நீக்கி அருளிடுவோம். எமது ரூபம் கண்டு ஆராதிக்கும் ஜீவனே, யாமே ஒரு நிழல் உருவம் என்றுணர்க. இதன் மூல மைய உருவம் என்பது உம்மிடமே உள்ளது. ஆம், சிவலிங்கமாக காட்சி அளிக்கும் யாமே ஒவ்வொரு மானுட ஜீவாத்மாவின் நிழல் உருவமாகவே திகழ்கின்றோம். ஆலயங்களில் காட்சி தரும் சிவரூபங்கள் யாவுமே நிழல் உருவங்கள் எனில் அதன் மூலமான நிஜ உருவம் என்பது மானுடர்களின் ஆன்மாக்களே எனும் சத்தியம் உணர வேண்டும். மூலத்தை உணர்ந்தவர்கள் நிழலாகிய மாயரூபத்தை வணங்குவதனையும் ஆராதிப்பதனையும் விடுப்பர். ஆலயங்களுக்கு சென்று
தெய்வங்களை ஆராதிக்க ஆராதிக்க இறுதியில் தெய்வ உருவங்களே லிங்க ரூபங்களே சத்தியத்தை உணர்த்தத் துவங்கும். எனில் எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் நிழல் உருவமான தெய்வமே உனது மூல ஸ்வரூபத்தை எம்முள் காட்டியே அருள்வாயாக என்றே ஆழ்ந்து பிரார்த்தனை புரியுங்கள். சத்தியம் உணரப்படல் வேண்டும். இறைவனே உடலாகவும் உயிராகவும் திகழ்கின்றார். இறைவியோ உயிராகவும் உடலாகவும் திகழ்கின்றார். சிவனே உடல் என்றும் சக்தியே உயிர் என்றும் உணரும் தருணம் ஆன்மா என்பதே முழுமை அடைந்த பரமாத்மா எனும் சத்தியத்தினை உணரலாம். மறைபொருள் என்பதே புறவிழிகள் உணர்த்துபவை. திரை விலகிய சத்தியம் என்பது ஐம்புலன்கள் உணர்த்தாமல் உணர்த்தும் ஓர் அற்புத ஒளி சக்தியாகும். ஆலயங்களில் லிங்க ரூபங்களை வழிபடும் தருணம் உனது மூலம் எது என்றே ஆழமாய் வேண்டி பிரார்த்தியுங்கள். உணர்வுகளை ஒன்று குவித்து தெய்வமே மூலம் உணர்த்துவாயாக என்றே உருகி பிரார்த்தனை புரிந்தால் மெல்ல மெல்ல மாயை விலகும், நிழல் ஒடுங்கும், ஆன்ம ஒளி பெருகும், இறை சத்தியம் வெளிப்படும். ஆன்மாவினில் ஒடுங்கிய உயிருக்கு நிழல் ரூபம் எனும் மாயை கிடையாது. எந்த ஒரு நிகழ்விற்கும் உரித்தான மூலத்தினை ஆராயத் துவங்கினால் பெரும் சத்தியம் வெளிப்படும். அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களுக்கு மயூரேசரின் நிறையான ஆசிகள்.